Welcome to another trade breakdown video, guys. The Nasdaqல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் வெட்னஸ்டே. அதோட ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோ தான் இது. அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்துன்ற பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்கியூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா ஓகே, இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த எல்லா லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஹை டைம் ஃப்ரேம் படி ப்ரீவியஸாக வீக்கோட ஹையாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த எல்லா லிக்விடிட்டியும் ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா இந்த இதுக்கு போச்சா ரிஜெக்ஷன் பிளாக். ஆமாம், ப்ரைஸ் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல பட்டு அங்கேருந்து ப்ரைஸ் இருந்திருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த நேரத்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பிளாக்ல பட்டு அங்கேருந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் கேண்டில் மாதிரி இந்த க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த ஒரு பயாஸ் இல்லாத மாதிரி தான் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. பட் நேற்று வந்து செமையான ஒரு ஃபால். ப்ரீவியஸாக இருந்த அந்த லிக்விடிட்டிலாம் இருந்துச்சு. இந்த லிக்விடிட்டி இதெல்லாம் எடுத்துருக்கு. மெயினாக இருந்தது இதுதான். அப்புறம் இது எல்லாமே ஒரு இதுதான், ஃபுல்லாகவே ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் தான். எல்லாருமா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணான்னா நேத்தியோட ஓப்பன் ஏசியா ஓப்பனிங், இதுதான் ஏசியா ஓப்பன். ஏசியா ஓப்பன் ஆனதும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ குட்டியாக ஒரு எஸ்எம்டி இருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணி வச்சு ப்ரைஸு ரொம்ப மைனர் ஸ்வீப் ஆகுது. அங்கேருந்து ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி குட்டியாக ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு சிபி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் அதை டேப் பண்ணியிருக்கு. பட் இந்த ஆர்டர் பிளாக் அது டேப் பண்ணல. ஆனால் யூஎஸ்ல அது எடுத்திருக்கு, அவங்க டேப் பண்ணியிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃப்இஜி மறுபடியும் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி 8 மணி கேண்டில் போயிட்டு அங்கேருந்து 8 மணி கேண்டலில் ஒரு இது இருக்கு எஸ்எம்டி. இந்த கேண்டலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எஸ்எம்டி தான். எஸ்எம்டி கொடுத்துட்டு அங்கேருந்து நமக்கு இருந்த மெயினான டிஓஎல் எல்லாமே இது எல்லாமே இன்னும் டிஓஎல் தான். ப்ரைஸ் வரணும்னு நினச்சா இங்கே வரைக்கும் கூட வரும், இன்னும் கூட இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. டோட்டலாகவே லிக்விடிட்டியாக தான் இருக்கு. ஓகே, தேவையில்லை. அட்லீஸ்ட் மார்க்கெட் எடுக்க வேண்டியது இந்த லிக்விடிட்டி. இது இதெல்லாம் எல்லாமே லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணான்னா 9:30 ஓப்பன். இப்போ 9:30 ஓப்பன் 9:30 ஓப்பனா 9:30 ஓப்பன் அப்போ மறுபடியும் அந்த H1ஓட எஃப்இஜிலேருந்து வந்து சிபிலேருந்து வந்து இங்கே ஒரு M30ல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஆர்டர் பிளாக் சரி, இந்த ஒரு M30 ஆர்டர் பிளாக் என்ன பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதோட எஸ்எம்டி இருந்துச்சுன்னா எஸ்எம்டி இல்லையாட்டாங்க இல்லை. ஆனால் ப்ரைஸ் அங்கே அந்த ஆர்டர் பிளாக் பட்டதும் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. அங்கே போனால் அவன் அடுத்த கண்டில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டான். நேத்தியோட ஃபர்ஸ்ட் எஃப்இஜி பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பன். இது நேத்தியோட ஃபர்ஸ்ட் எஃப்இஜி, இது ஃபர்ஸ்ட் எஃப்இஜி. இந்த ஒரு M30
M30 ஆர்டர் பிளாக்லேருந்து வந்து ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எஃபிஜியில் ப்ரைஸ் அப்படியே ஒரு சின்னதாக ஸ்ட்ரக் ஆன மாதிரி அப்படியே ஆகிட்டு இருந்துச்சு ப்ரைஸ். இங்கேருந்து ஸ்ட்ரக் ஆனால் பட் இங்கே ஒரு எஃபிஜி ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரைஸில். இங்கே குட்டியான ஆயில் வருது, பெரிய எஃபிஜி தான். எஃபிஜி ஆச்சு. ஆனால் இஎஸ்ல அந்த டைமில் ப்ரைஸ் அங்கே வரவே இல்லை, ரொம்ப மேலேயே சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த எஃபிஜியில் ப்ரைஸ் படவே இல்லை. இது கூட படலை நினைக்கிறேன். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலைஸ் கணக்காக தான் வச்சுட்டு வந்துருக்கு. ஸோ இதுவே ஒரு எஸ்எம்டி தான் ப்ரைஸில், ஒரு எஸ்எம்டி மாதிரி கொடுத்தோம் ப்ரைஸு. அந்த எஃபிஜி போய் டேப் பண்ணோம், அங்கேருந்து அப்படியே ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு. நீங்கள் இங்கே எடுத்துருவாங்க இந்த ஐயா வச்சுருக்கலாம், இல்லை எஃபிஜிலே ஒரு ஐயா வச்சுருக்கலாம். எஃபிஜி ஐயா வச்சாட்டி தான் நீங்கள் வச்சுருந்தா ஒரு 1.5 or 2 RR அவங்களோட ரிஸ்க்கு இடத்த பொறுத்து மாறி இருக்கும். அப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணாலும் இந்த M30 ஆர்டர் பிளாக்லேருந்து வந்து விழுந்துட்டு மறுபடியும் நான் வெயிட் பண்ணது இந்த ஒரு 10 MB3 எனக்கு வந்துடும். 10 MB3 இங்கே இதுதான் 10 MB கூட ஓப்பன். ஓகேவா, 10 AM ஓப்பனுக்கு முன்னாடியே ஒரு சிபி ஃபார்ம் ஆச்சு இப்போ மார்க்கெட்டில். இந்த சிபி M15ல ஒரு நல்லதாக ஒரு சிபி இருந்துச்சு. M15 சிபி நான் நினச்சேன் 10 MB வந்து இந்த சிபியிலேருந்து கீழே செல் ஆவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ஆன்டிசிபேஷன் இருந்துச்சு நேற்று 10 MB3. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். MB3 அதில் அடுத்த கடையில் செமையாக ஒத்து அந்த ஓப்பன் கடையில் நான் வந்து ஒரு செல் தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. ப்ளீஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வந்து பட்டுட்டான். பட் ஆனால் ஒரு நல்ல க்ளோஷரே கிடையாது. ஒரு ஐஎஃப்இஜி பண்ண அந்த இடத்துல, பட் ஐஎஃப்இஜியில் எனக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. என்னோட மாடல் படி ஐஎஃப்இஜியில் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், அதனால் எடுக்கல. மறுபடியும் ப்ரைஸ் போனால் குட்டியாக ஒரு ஸ்வீப் நடந்துச்சு இந்த இடத்துல. ஸ்வீப் மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்எம்டியாகவும் இருந்துச்சு அந்த ஐ. எஸ்எம்டி ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்எம்டி ப்ரைஸ் இந்த கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சுருந்தா நான் இங்கேயே ட்ரேட் போட்டிருப்பேன். இந்த இடத்துல இது கீழே க்ளோஸ் வச்சுருந்தா நான் இங்கேயே ட்ரேட் எடுத்துருவேன். ஆனால் ப்ரைஸ் அங்கே க்ளோஸ் வைக்கல. கொஞ்சம் மேலே போகும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு, நான் இருக்க வேண்டாம். நான் அப்படி டார்கெட் பண்ணியிருந்தா கூட பெரிய ஆர்ஆர் வந்திருக்கும் இந்த இடத்துல. 3 RR மேலே போயிருக்கு. நான் எதிர்பார்த்து நேற்று எனக்கு 1.5 RR கூட தேவைப்படல, ஒரு 1 hour தான் தேவைப்படுச்சு. இங்கே 10:30 கிட்டத்தட்ட அரௌண்ட் இங்கே ஓப்பன் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஏன் வர மாட்டேங்குது? ஃபார்ம் ஆனது இங்கே ஒரு M30ல ஒரு ஆர்டர் எஃபிஜி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த க்ளோஷரை நல்லா இல்லை, அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு வேலை ப்ரைஸ் இந்த M30யோட எஃபிஜியில் வந்து சிபிலேருந்து வந்து கீழே போகணும்னு நினச்சி நான் விட்டுட்டேன், இந்த ட்ரேட் எடுக்கல. இந்த க்ளோஷர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
இந்த கோச் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு எஸ்பி, ரொம்ப குட்டி, சின்னதாக ஒரு சிபி. இந்த ப்ரைஸ் அப்படியே இந்த சிபி ப்ரைஸை ஹோல்டு பண்ணிச்சு. அந்த ப்ரைஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி விழுந்துட்டான். 1 hour இல்லை 2 hour கொடுத்துட்டான். ஸோ நான் இங்கே ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணேன், ஒரு கண்டினியூஷன் செட்டப் கிடைக்குமா இந்த இடத்துல இருந்து. ஆனால் இந்த டியூஎல் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே. எங்கேயோ போயிட்டான். லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஒரு ஒரு எல்லா ஒரு ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டி என்ன வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரைஸ். ஆனால் என்ன பண்ணாங்க, ஒரு 5 minute எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த 5 minute எஃப்இஜி, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 3 minute எஃப்இஜி வந்துச்சு குட்டியா. இந்த விக் இல்லாமல் ஒரு டெவில் மார்க் மாதிரி இந்த ஹேண்டில் எஃப்இஜியில் பட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. அதனால் நான் என்ன யோசிச்சேன், ஒரு 5 minute எஃப்இஜி ஃபார்ம் ஆகிறான், எனக்கு தேவை அந்த இடத்துல ஒரு 5 minute எஃப்இஜிலேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து ப்ரோக் ஆகும். ஷார்ட் டேர்ம் ஹை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போகணும். ஸோ அதுதான் என்னோட பிளானாக இருந்துச்சு நேற்று. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஷிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ப்ரைஸ் போனால் இந்த ஒரு ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அறையிலேருந்து நல்ல ஒரு ப்ரீமியம்லேருந்து செல்லலாம் ப்ரைஸ். தலைகளாக போட்டால் ப்ரீமியம். ஓகே, இங்கேருந்து ப்ரீமியம்லேருந்து 50% மேலே ப்ரீமியம்லேருந்து ப்ரைஸ் எல்லாச்சு. அதே மாதிரி இங்கேயும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா, ஜஸ்ட்டு அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லேருந்து ப்ரீமியம்லேருந்து செல்லாச்சு. நம்ம செல் பார்க்கும்போது ப்ரீமியம்லேருந்து செல் பார்ப்போம். அதுக்கு வந்து இப்படி ட்ராப் பண்ணணும் கீழே இந்த மேலே. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீமியம். கரெக்டாக அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டேன், ஜஸ்ட் டேப் பண்ணியிருக்கேன் மேடம். குவாட்ரன்ஸ் ஓகே, ஜஸ்ட் அந்த குவாட்ரன்ஸில் டேப் பண்ணிட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு 1 hour ஒரு ட்ரேட், 1 hour எதிர்பார்க்கும்போது இந்த கேண்டல் போட போட விழுந்துச்சு. நான் இது கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி விழுந்தோம் ப்ரைஸ் அரௌண்டிங்க நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்த 1 hour வந்து ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு கேண்டலே கொடுத்துருச்சு. ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே கொடுத்துருச்சு. இந்த கேண்டிலே கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு 1 minute ரூல் இருக்கு ஃபண்டிங் டிக்ஸில், அதனால ஒரு ஹோல்டு பண்ண அந்த ட்ரேட். ஸோ அதனால நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேண்டல் நினைக்கிறேன், இந்த கேண்டல்ல இங்கே க்ளோஸ் பண்ணேன், இந்த கேண்டல் நிறுத்தல. ஸோ விட்டுறலாம், இது ஈஸியான லிக்விடிட்டி தான், ஈஸி கீழே போயிருப்போம். இதுதான் நைட்டியோட ட்ரேட். நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் தான். இங்கே எஸ்எம்டி இருந்துச்சா, எஸ்எம்டி
அவ்வளோ நெஃப்டியோட ட்ரெண்ட் பிரேக் டவுன் இதுதான். பாய் காய்ஸ்.